அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல த்ரிஷா, டொவினோ தாமஸ் அண்ட் வினய் இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்ச ஐடென்டிட்டி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஓப்பனிங் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஒரு லைப்ரரியில அந்த மெடிக்கல் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அத பார்த்த டாக்டர் வந்து கொஞ்சம் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பையனுக்கு எப்படி அந்த புக்கோட இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் வந்து ஒரு டாக்டர் வராரு. அவன் வந்து அந்த லெட்டர்ஸு, கலர்ஸ் அத பேஸ் பண்ணி வந்து அவன் ஒரு ஷார்ப்னஸ்ஸா இருப்பான். அவனுக்கு வந்து திங்கிங் பவர் வந்து அதிகம். ஸோ, அதனால வந்து அவன் பர்ஃபெக்ஷனா அடுக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேலு டாக்டர் வந்து ரொம்பவுமே ஷாக்கா வராங்க. இப்படியெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவர் ஒரு டிசீஸ் மாரி சொல்றாரு. டிசீஸ்னா அவன் வந்து தனிமையா இருந்தனால அவன் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இது விரும்புறான். அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா வந்து 2 கல்யாணம் பண்ணனால, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் கட்டியிருப்பாங்க. அவரு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி இது பண்ணனால, அவங்க அம்மாகிட்ட வந்து பொண்ண வந்து அவங்க அம்மாகிட்டயும், பையன வந்து அவங்க அப்பாகிட்டயும் விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த பையன வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ண அவங்க அப்பா வந்து, ஒரு மயக்கம் போட்டு கீழ விழுந்து இறந்துருவாரு. அதனால வந்து அம்மாகிட்ட வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமேலு கட் பண்ணா ஒரு சீன் காட்டுறாங்க. ட்ரையல் ரூம்ல ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேலு வெளிய வந்து பார்க்குறாங்க. வெளிய வந்து பார்த்துட்டு சாவி மிஸ் ஆயிடுச்சுன்னு எடுக்க போலான்னு பார்த்தா, மேல வந்து ஒரு ஃபோன் இருந்திருக்கு. அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இந்த மாரி ஃபோன் வந்து மேல ட்ரையல் ரூம் மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது 2 பேர் வராங்க. வந்துட்டு அந்த ஃபோன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்துல ஒரு பையன் இவன் தான் வந்து இங்க சுத்திட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன்ட்ட போயிட்டு இது உன்னோட ஃபோனா அப்படின்னு கேட்கும்பொழுது, அவன் புடுங்கிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறமேல் பார்த்தா ஒரு கார்ல வந்து ஒருத்தன் இறங்குறான். அவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த ஃபோனுக்கு குடுக்க போனான் இல்லையா? அவன் தான். அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, கார்ல வரவன்கிட்ட அந்த ஃபோன ஹேண்ட் ஓவர் பண்றான். அது யார்றான்னு பார்த்தா, இவன தொரத்திட்டு ஓடுனான்ல, அவன் தான் இந்த ஃபோன் வாங்கிட்டு போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அந்த வீடியோவ பார்க்கும்பொழுது, வீடியோ பார்த்துட்டு அவன் வந்து அந்த ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே Facebookல செக் பண்ணிட்டு ஒருத்தனுக்கு கால் பண்றான். கால் பண்ணிட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இந்த மாரி வேலையெல்லாம் என்ன கூப்பிடாத அப்படின்ட்டு வந்து அந்த குணால் அப்படிங்கிற கேரக்டர் சொல்றாரு. நான் உனக்கு ஒன்றும் ஃப்ரீயா குடுக்கல. காசு அனுப்பிச்சிருக்கேன். ஒழுங்கா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளிய வரும்போது ஆட்டோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆட்டோ வராம அந்த கார் வந்து ஒண்ணு நிக்குது. அந்த காருக்குள்ள யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ் கடையில பார்த்த பர்சன் இருக்கான். இந்த பொண்ணு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. அந்த வீடியோ காட்டிட்டு, எனக்கு வந்து நீ ₹25,00,000 பணம் குடுக்குற. இல்ல அப்படின்னா இந்த வீடியோவ லீக் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு அழுதுட்டே வந்து அ வண்டியில ஏறுது. வண்டியில ஏறிட்டு ஏடிஎம் வச்சிருக்குல போயிட்டு காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றான். அந்த பொண்ணு வந்து அந்த ஏடிஎம் காசு வித்ட்ரா பண்ணி குடுக்குது. குடுத்துட்டு அதுக்கப்புறமேலு அவன் இருக்கிற பிளேஸுக்கு வந்து பார்த்தா, அங்க யாரோ இருக்காங்க. அவன் வந்து அந்த அ இந்த வீடியோ காட்டி மிரட்டினான் இல்லையா? அவன வந்து கொளுத்திட்டு அந்த குடோனையும் எரிச்சுட்டு போயிடுறான். எரிச்சுட்டு போன உடனே ஒரு போலீஸ் ஆஃபீசர் காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கொலைய பத்தி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவுல வந்து எரிஞ்ச நிலையிலோட ஒரு பாடி இருக்கு. அந்த பாடியில இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப வினய் வந்து காட்டுறாங்க. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீசர். அவர் ஒரு விக்டிமோட வந்து கேரளாவுக்கு வந்திருக்காரு. அவருக்கு சேஃப்டி பண்றதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீசர்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேலு கட் பண்ணா நம்ப ஹீரோவோட வீட்ட காட்டுறாங்க. அந்த விக்டிம் யாரு அப்படின்னா த்ரிஷா தான். சரி, ஓகே. ஹீரோ வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஒரு பிளாட்ல நெறைய இஷ்யூஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அத வந்து அந்த டாக்டரா இருந்தான் இல்லையா? அவங்க மாமாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது. அதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப ஹீரோவோட பெர்ஃபெக்ஷன், அ ஒரு கராத்தே சொல்லித் தர விதம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதுக்கப்புறமேலு அந்த ஜேக்கப்பும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ற மாரி காட்டுறாங்க. அவங்க வீட்டு பக்கத்து வீட்ல தான் வந்து அந்த ஜேக்கப்ங்கிறவர் வந்து த்ரிஷாவ வந்து கொண்டு போய் வைக்கிறாரு. ஏன்னா, த்ரிஷா தான் விக்டிம் இல்லையா? அத வச்சு தான் அந்த கொலையாளிய வந்து புடிக்கணும். சரி, ஓகே. இப்படி இருக்கும் பொழுது, அ பூனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மேல் மாடிக்கு போயிருது. மேல் மாடிக்கு போனா த்ரிஷா வந்து அந்த பூனைய பார்த்து ரொம்பவுமே ஹாப்பியாகுறாங்க. ஏன்னா, அவங்க தனிமையிலே ஃபீல் பண்றாங்க இல்லையா? அதனால. இதுக்கிடையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கீழ் அந்த ஓனர் வீட்ல ஒரு போலீஸ் ஆஃபீசர் இருப்பார் இல்லையா? அந்த ஆஃபீசர் வீட்ல ஒரு திருட்டு நடக்குது. அத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ப ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ணுவாரு. அந்த ஸ்கெட்ச் பண்ணத பார்த்துட்டு இருந்த நம்ம ஆலன் ஜேக்கப் அவர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவன் பயங்கரமா ஸ்கெட்ச் பண்றான். ஸோ, இவன வச்சு நம்ம எப்படியாச்சும் அந்த கொலையாளிய வந்து கண்டுபிடிச்சிடலாம்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. அதை வந்து அந்த போலீஸ்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இவனுக்கு ஸ்கெட்ச் பண்ணுற திறமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஸ்கெட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவுமே சூப்பராக வந்து ஸ்கெட்ச் பண்ணி அந்த கொலையாளியை வந்து கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச உடனே இவன் வந்து ப்ளம்பர் உங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து திட்ட ஆரம்பிப்பா. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கதை முடிஞ்ச உடனே போலீஸ்கிட்ட வந்து நம்ம ஜேக்கோ வந்து கேட்பாரு. கேட்டு இந்த மாதிரி அவனை வச்சு நம்ம பிளான் பண்ணி அந்த ஸ்கெட்ச் வரைய சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேலு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும். கரண்ட்டும் ஆஃப் ஆயிரும். நம்ம ஜேக்கப் வந்து ஹீரோட்ட வந்து கேட்பாரு, எனக்கு வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு எனக்கு கேஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்பவுமே சீக்ரெட்டு, ஸோ நான் வந்து ப்ரைவேட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்குவார். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாட்ட அந்த எல்லாம் கேட்பாரு. த்ரிஷா வந்து இன்ச்சாக வந்து சொல்லுவாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டு முடிச்சோடனே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி த்ரிஷா வந்து அனுப்பிச்சி விட்ருவாரு. அதுக்கப்புறமேலு அந்த டொவினோ தாமஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இது வரைஞ்சது என்னோட ஃபேஸு. ஆக்சுவலாக நான் தான் கொலையாளி அப்படின்னா என்னையவே காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்லாம் காட்டுவார். நம்ம வந்து க்ரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க சொல்லலாம். அப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டுருக்கும்போது தான் தெரியுது அந்த இன்சிடெண்ட் வந்து பண்ணதே வந்து நம்ம ஹீரோ தான். அதை ஐடென்டிஃபை பண்ண அவர் ஃபேஸை வந்து வேறு விதமாக வரைகிறாரு. இதை எப்படியோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா நோஸ் வந்து வேறு விதமாக சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வேறு விதமாக வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு டவுட்லேயே வந்து போகிறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறமேல தான் தெரியுது, சரி ஓகே அப்புறம் மேலே போனவுடனே ஓரளவுக்கு திங்க் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ வந்து ஏன் வந்து அந்த பொண்ணு நம்மளை காட்டி கொடுக்கல அப்படின்ட்டு அந்த பூனையை வச்சு மேலே அனுப்பி அந்த ட்ராக்கை அந்த சிக்னல் கட் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் த்ரிஷா வந்து கன்னோடு நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ தான் வந்து அந்த டாக்டர் அந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுற இஷ்யூ இருக்குது. நீங்கள் வந்து ஆளை வச்சு ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க, அந்த ட்ரெஸ் கோடு இதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாமே த்ரிஷாகிட்ட சொல்லும் பொழுது அவங்க ரொம்பவுமே யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். பல இதில் பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் வந்து ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவர்கிட்ட வந்து குணால் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், இந்த நியூஸ் சேனலில் வந்து இதை பப்ளிசிட் பண்ணு, என்ன நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் இருக்கனால என்ன தப்பான வழியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணும் எனக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் ஷோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி சேனலில் சொன்னதுனால அந்த எவிடன்ஸ்க்காக போகிறாங்க. போகிற இடத்துல தான் அந்த ஃபேக்ட்ரியை வந்து ஒருத்தன் வந்து கொளுத்துறத பார்க்குறாங்க. அவனை பார்த்துட்டு வரும்போது லாரி ஆக்சிடெண்ட்டில் த்ரிஷா வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டுருது. அடிபட்டதுக்கப்புறமேலு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வருது. அந்த டிசீஸ் வந்ததுக்கப்புறமேலு நம்ம ஹீரோ தான் கொலையாளி அப்படிங்கிறத போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வச்சு பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து ஹீரோ தான் கொலையாளி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆலன் ஜேக் வந்து முடிவு பண்ணுறாரு. அந்த போலீஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீங்கள் இங்கே வாங்க சார், கொலையாளி வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் இந்த கொலைக்கு என்ன சம்மந்தம், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டே இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த வரைஞ்சார் இல்லையா, அந்த ஃபேஸில் வந்து ஒருத்தர் வந்து சரணடைகிறாரு. சரணடைஞ்சதுக்கு அப்புறமேலு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த போலீஸுக்கும் சின்ன டவுட் வந்து இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேக்கப் வந்து ஹீரோவை பற்றி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறாரு தனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா. அதுக்கப்புறமேலு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியை வந்து ரொம்பவுமே துன்புறுத்தி கற்பழிக்கப்படுறாங்க. அதுக்காக ஹீரோ வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்து பிளான் பண்ணுறாரு. அந்த த்ரிஷார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ஏன் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், ஏன் வந்து அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தங்கச்சி கற்பழிக்கப்பட்டது ரொம்பவுமே அவங்களுக்கு வெறுப்புணர்வு கொடுத்துருக்கும், அதனால தான் அவனை வந்து நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த இன்சிடெண்ட் எல்லாமே ரீவைண்ட் பண்ணி பார்ப்பார். பண்ணதுக்கப்புறமேலு நம்ம ஜேக்கப் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து யார் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செம்ம டூஸ்டாக இருக்கும். என்ன அப்படின்னா அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து கிடையாது. அவர் வந்து நிறைய வந்து தெலுங்குல பண்ணனால அவனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே, அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும், அவனுக்கு தேவை அந்த சிப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிப்புக்காக அவன் என்ன வேணால் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த சிப்பை போயிட்டு டிசாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது ஜேக்கப் வந்து அந்த கார் அடித்து தள்ளிடுவான். அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 48 ஹவர்ஸ் பிஃபோர்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் காட்டுவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அந்த சிப்பை வந்து எடுத்துகிட்டு அந்த டிஸ்க் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போலீஸ் ஆஃபீஸரை கொன்றுவார். கொன்னதுக்கப்புறமேல த்ரிஷா வந்து இவன் கொலையாளி ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு காட்டும்பொழுது, நீ வந்து தப்பாக புரிஞ்சிருக்க, நீ வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க, ஆனால் ஒரிஜினலாக இருந்தது நம்ம ஹீரோ கிடையாது, அந்த ஆலன் ஜேக்கப்ங்கிறது. அவெல்லாம் எதுக்கு இது பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு
ஒரு பெரிய தொழிலதிபரை காப்பாத்துறதா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்குள்ளேயே ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்துட்டு அந்த டிவியில் வந்து அவனோட அக்கா வந்து ம், அ- அந்த கற்பழிப்பு வீடியோ வந்து இருக்குது. அதெல்லாமே ரொம்பவுமே ஜேக்கப் வந்து திறமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஹேண்டில் பண்ணிவிட்டு போலீஸ் எல்லாமே தேடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜேக்கப் வந்து அவங்க அக்காவும் இது இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஃப்ளாட்டுக்கே போயிடுறாங்க. எப்படின்னா ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேல தான் தெரிய வருது ஹீரோ வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அதாவது எப்படி அப்படின்னா ஃப்ளைட்டில் ஹைஜாக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கும்பல்கிட்டருந்து காப்பாற்றுற ஒரு இராணுவ வீரராக இருக்கார். அதுக்கப்புறமேலு ஹீரோ வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத ரொம்பவுமே விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்க சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து அந்த நம்ம ஜேக்கப்க்கு எதிரா சாட்சி சொல்ற ஒரு விக்டிம் வந்து போயிட்டுருப்பாங்க. அத சேஃப்டி பண்றதுக்கு தான் எல்லா பிளானும் பண்ணிட்டுருப்பாங்க. ஆனா ஜேக்கப் வந்து பயங்கரமா பிளான் பண்ணி 6 விக்டிம், அதாவது எல்லாருமே கிட்டத்தட்ட அவனுக்கு எதிரா சாட்சி சொல்ற எல்லாருமே வந்து அதே ஃப்ளைட்ல வர வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல கண்டுபிடிக்கிற ஹீரோ வந்து பிளான் பி ஒண்ணு போடுவாரு. அந்த ஃப்ளைட்ல தான் அவன் வந்து ஒரு வில்லன வந்து காட்டுவாய்ங்க. அந்த வில்லன எப்படியாச்சும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டும் பொழுது, "இல்ல எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அவன் வந்து அவன காப்பாத்திக்கிறதான் இதெல்லாம் பண்றான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வந்து சொல்லுவான். இதுக்கடியில பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல அந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி அந்த போலீஸ்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து ஒரு பிளான் போட்டு போறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் ஐடென்டிஃபை பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாரு? அ அந்த கிரவுண்ட் ஸ்டாஃபா இருக்கிறவரும் தெரியும். சரி, ஓகே, அவன் வந்து ஒரு ஆஃபீஸர வந்து காட்டுறாங்க. அந்த ஆஃபீஸர் யார் அப்படின்னா, அந்த ஃப்ளைட் வந்து இறங்கும் இல்லையா? அப்படி இறங்கும் பொழுது கொஞ்சம் சிக்னல மாத்தி குடுத்தோம் அப்படின்னா 2 ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிரும். அதுதான் வந்து நம்ம ஜேக்கப்போட பிளானு. ஏன்னா 6 பேர் வந்து உள்ள இருக்கிறனால அந்த ஃப்ளைட்ட கிராஷ் பண்ணிட்டா அவனுக்கு வந்து தேவையானது நடந்துரும். அதுக்காக தான் அந்த பொண்ணு, அந்த ஒரு சின்ன பையன் போய் பென்ட்ரைவ் எடுத்து காட்டுவான்ல, அந்த ஆஃபீஸர வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த பென்ட்ரைவ் மட்டும் அதில மாட்டிரு. இது மட்டும் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் மட்டும் மாத்தி குடுக்க ட்ரை பண்ணுவாரு. அப்படி குடுக்கும் பொழுது அந்த சிக்னல் வந்து கட் ஆயிரும். அதுக்குள்ள வந்து போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் வந்துருவாங்க. வந்துட்டு அவர வந்து கைது பண்ணிருவாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமேலு நம்ம ஹீரோ தான் ஒரு பெட்டர் பிளான் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா, அந்த சிக்னல கட் பண்ணிட்டு திருப்பி ரீவைண்ட் பண்ணிருவாரு. அதுக்கப்புறமேலு வழக்கம் போல எப்பயும் போல தரையிறங்கிரும். தரையிறங்குனதுக்கு அப்புறமேல தான் நம்ம ஹீரோ வந்து எல்லா விக்டிமையும் வந்து காப்பாத்திருவாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறமேலு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்பாங்க சிஏஎஸ்ட்ட, இந்த மாரி அவரு எங்க? அவர வச்சு தான் நான் கேஸ வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அவன் வந்து ஆன் டியூட்டில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாரு. இதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஜேக்கப் வந்து ஒரு நியூ கெட்டப்ல வந்து தனி ஃப்ளைட் புக் பண்ணி போறாரு. அந்த ஃப்ளைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ தான் அவருக்கு வந்து பாடி கார்டா போறாரு. அதுக்கப்புறமேலு 2 பேர காட்டுறாங்க. இந்த மாரி நீ வந்து ம் அவங்க கொலை பண்ணுறதுக்கே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. அதுவுமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளைட்டோட அந்த கண்ணாடியை சுட்டதுக்கு அப்புறமேலு அவங்க அந்த ஃப்ளைட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும்போது எப்படியும் நம்ம ஹீரோ வந்து சண்டை போட்டு எல்லாமே பண்ணி நம்ம அந்த ஜேக்கப் இருக்கார் இல்லையா, அவரை வந்து சுட்டு தள்ளிடுவார். சுட்டு தள்ளினதுக்கு அப்புறமேலு எப்படியோ வந்து படம் வந்து முடிஞ்சிரும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாவும், பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணத விட, இந்த படத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நெறைய இடத்துல வந்து நீங்க ஐடென்டிஃபையே பண்ண மாட்டீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பயங்கர ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது போலீஸ் கேரக்டரா இருந்தாலும் சரி, நம்ம ஹீரோ ஐடென்டிஃபை பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தரமான மூவின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட த்ரிஷா ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்காக போகும்பொழுது சேம் இன்சிடென்ட்ட காட்டுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கிறத காட்டுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும்.